இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய சொத்து பத்திரத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கண்டிப்பாக நீங்கள் ரூ. 300 வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெசிடென்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tnresident.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பயனர் பெயர், கடவுச்சொல், கேப்சா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைவு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா பயனர் பதிவு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். லாங்குவேஜ் சேஞ்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பயனருடைய பேர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடவுச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னலாம் யூஸ் பண்ண சொல்லி டீட்டெயிலாக வந்து குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாதுகாப்பு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான பதிலையும் நீங்களே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக தனிப்பட்ட விவரங்கள் கேட்டிருப்பாங்க. அதில் போயிட்டு திருமதி எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய முதல் பெயர், இடைப்பெயர், கடைப்பெயர் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணுங்கள். இல்லைனா ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி செலக்ட் பண்ணும். நாள், மாதம், ஆண்டு இதேமாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பாலினம் ஆனா பெண் செலக்ட் பண்ணி தொலைபேசி எண் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கைபேசி எண்ணெலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அடையாள அட்டை எண் என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய மாநிலம் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அஞ்சல் குறியீட்டு எண், உங்களுடைய கதவு எண், தெருவுடைய பெயர், கிராமத்துடைய பெயர், இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதர விவரங்கள் சொல்லிவிட்டு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஓடிபியினை பெறுகன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் டிஎன் ரெசிடென்ட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து டாப்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மின்னணு சேவைகள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே வந்து தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆவண வகைப்பாடில் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆவண எண், அதாவது பத்திரத்துடைய நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் சொல்லியிருக்கும். அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயர் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். 1851ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் பத்திரத்தை வந்து பதிவு செய்திருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இயரோ அந்த இயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு புத்தக எண் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு தேடுகின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேடுக கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆவண விவரங்கள் சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆவணம் இருந்தால் அந்த ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இணைய வழி விண்ணப்பிக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ண பிறகு
சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வந்து நீங்கள் வந்து விவரங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் கட்டண விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனு கட்டணம், தேடுதல் கட்டணம் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு மொத்தமாக 241 ரூபாய் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு செலுத்துகன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலுத்துக கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா மொத்தமாக 241 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே விண்ணப்ப எண் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் க்ரியேட் ஆகிடும். விண்ணப்ப எண்ணை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அடுத்ததாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு தற்போது செலுத்துகன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதிலே இந்தியன் வங்கி, ஐடிபிஐ வங்கி அந்த மாதிரி பேங்க்கோடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க, டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 331 ருபீஸ். ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வந்துடுது. அதன் பிறகு யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துருவாங்க. ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அக்னாலஜ்மெண்ட் சொல்லி வந்துட்டு யுவர் பிடிஎஃப் ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் கேர் டு டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த கிளிக் கேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே எஸ்ஆர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது கீழே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு உங்களுடைய நேம், அந்த காப்பியுடைய ரேட் என்னென்னு சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ் 200 ருபீஸ் சொல்லிவிட்டு தனித்தனியாக அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இதற்கான காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டிஎன் ரெஜினேட் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இ சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு அப்ளிகேஷன் நம்பர், டாக்குமெண்ட் டைப், அப்ளிகேஷன் டேட், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது கீழே வந்து சைன் டாக்குமெண்ட் சொல்லி வந்துட்டு டவுன்லோடு உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு தான் டவுன்லோடுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோடை ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய சொத்து பத்திரம் வந்து டவுன்லோடை ஓப்பன் பண்ணிடும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்கள் சொத்து பத்திரத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.